அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர் சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். சித்தாலப்பாக்கம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், மேடவாக்கம் டு மாம்பாக்கம் ரோடு வருது பார்த்தீங்களா, அதில் சித்தாலப்பாக்கம் கூட்ரோட் ஜங்ஷன் வராங்க. கூட்ரோட் ஜங்ஷன்லேருந்து தாண்டோடனே அது பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் பெட்ரோல் பங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ரீசேல் வீடு தாங்க பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு வீடு தான். அப்படியே பேக் சைடு தான். இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 50 மீட்டர் கூட இல்லை, 50 அடி தான் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டியை தாங்க நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில், ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் அதெல்லாமே வீடியோக்குள்ளே போய் ஒன்று சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ப்ராப்பர்ட்டியோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். வீட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட எலிவேஷன் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். ரிவர்ஸ் ஹேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணிருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே உள்ள வாங்க. நீங்கள் ஒரு செடான் கார் வச்சுருக்கீங்கன்னா செடான் கார் தாராளமாக இங்கே பார்க் பண்ணலாம். கூட ஒரு 3-4 பைக் பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாருங்க, சுற்றி நமக்கு 2 சைடு செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்துடும், சைட்லேயும் செட் பேக் வந்துடும். இது வந்து ஸ்டேர்கேஸ் நம்ம மொட்டை மாடிக்கு போகிறது. இதை பற்றி நான் சொல்கிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் வரும். இபி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான். போர் வந்து நமக்கு செப்பரேட்டாக போர் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 feet வரைக்குமே போர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கார்ப்பரேஷன் வாட்டரும் வருது. உங்களுக்கு ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இந்த அப்ரூவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்ப்பரேஷனில் தான் வருது. ரெண்டாவது ட்ரைனேஜ் கனெக்ஷன் நமக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்க் கனெக்ஷன் எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். சைடில் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 அடி செட் பேக் விட்டுருக்காங்க. சைடில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸும் சரி மெயின் டோருமே சரி நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், இந்த டோர்லாம் வந்து நீங்கள் இப்போது நினச்சா வாங்க முடியுமான்னு தெரில. வாசக்காலே பாருங்கள், நமக்கு 1 அடி கிட்ட வாசக்கால் மட்டும் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு தீக்குட்டில் தான் வச்சுருக்காங்க. அப்படியே ஒன்று உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 20 years ஆகுது. 20 yearsல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு விண்டோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி யூபிசி அந்த மாதிரி தான் எதுவுமே வராது. எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்றா பார்த்துடலாம். லிவிங் ஏரியா நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவாக இருக்குது. லிவிங் ப்ளஸ் டைனிங் நமக்கு வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லை, இது பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷோகேஸ் அதை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ இருந்த மாடலில் அவங்க பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணால் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே உள்ளவங்க, இதுதான் டைனிங் ஏரியா. நமக்கான டைனிங் ஏரியா ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு வாஷ் பேஷன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன், டேப் பாயிண்ட், அவுட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சின்னதாக ஒரு பூஜை ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் தான் இது. சின்னதாக ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதில் லைட்டு இல்லை, நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே வாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். 100% வாஸ்ட்டு கம்ப்ளீட்டட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன ஒர்க், வுட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க. அப்படியே நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் வராதுங்க, காமன் ரெஸ்ட் ரூம். உங்களுக்கு பாத்திங் ஏரியா தனியாகவும் டாய்லெட் ஏரியா தனியாகவும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஆல்ட்ரேஷன் இப்போது ஒரு நீங்கள் ரீசேலில் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா புது வீடு மாதிரி சூப்பராக வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ திரும்ப சொல்லிடுறேன் பாருங்கள். சித்தாலப்பாக்கம் அந்த ஹவுசிங் போர்டு நிறைய பேருக்கு தெரியும். ஹவுசிங் போர்டு தெரியாதவங்களுக்கு சித்தாலப்பாக்கம் கூட்ரோட் தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் வரும். இந்தியன் பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் ஜஸ்ட்டு ஒரு 2 வீடு தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகும். அந்த பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு
50 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 50 மீட்டர்ஸ் கூட சொல்ல முடியாது, 50 அடி 60 அடி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 950 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவும், பில்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபுல்லாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. இந்த வீட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK தான். இருட்டாக இருக்கும், உங்களுக்கு லைட் இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. காம்பேக்ட் சைஸ் தான் இல்லைங்க, கிங் சைஸ் பெட் போட்டாலும் சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வுட் ஒர்க்கில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக விண்டோ கொடுத்துருக்காங்க, நான் விண்டோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால்லையும் சரி நமக்கு பெட்ரூம்லேயும் சரி 3 விண்டோ நல்ல ஒரு பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. வாங்க அப்படியே நான் முக்கியமானது ஒன்று, இடத்துல நமக்கு ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங் கொடுத்தாலும் நமக்கு மாடியில் இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒன்று இருக்குங்க. வாங்க போகலாம். ஸோ பெயிண்டிங் ஒர்க் அதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்கவே. மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஷீட்டு போட்டு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஷெட்டு உள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ மேலே இந்த ஷீட்லாம் போட்டிருக்காங்கல்ல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ் போடணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே ஒரு ரூமும் அதை பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள், 2ஆக பார்ட்டிஷன் பண்ணிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க RO வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் RO வாட்டர் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைக்குங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸும் வீட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு மேலேயே ஒரு ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏரியாவை நீங்கள் அதை தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த செட்டப் அப்படியே வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த செட்டப் இது எல்லாமே ஷீட்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஓவராலாக இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 89 lakhs கோட் பண்ணிருக்காரு. அதில் வந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள், ரொம்ப நெகஷியபிள் இல்லை. சித்தால பார்க்காமல இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுவும் 89 lakhsல நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. உங்களுக்கே தெரியும் 89 lakhsல தான் வந்து சித்தால பக்கத்தில் அதுவும் ஹவுசிங் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டம், கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், லோன். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா லோனுக்கு ரொம்ப இது பண்ணுவீங்க. நம்ம லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்குமே இதில் பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. தாராளமாக நம்ம பேங்க் லோன் 80% பண்ணி தரலாம். நீங்கள் சைட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி நாங்கள் வந்து சேர்க்குறோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.